2027ஆம் ஆண்டு ஐபிஎல் ஏலத்துக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை மற்ற அணிகள் ட்ரேட் செய்ய முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த சூழலில் ஐபிஎல் வீரர்கள் ட்ரேடிங் நடைமுறையில் முழுமையான வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் அணிகள் வீரர்களை ஏலத்தில் எடுக்கவும் தக்கவைக்கவும் பிசிசிஐ ஒரு குறிப்பிட்ட நிதி வரம்பை நிர்ணயிக்கிறது. சம்பள வரம்பு எனப்படும் இந்த விதிமுறை அனைத்து அணிகளுக்கும் சமமான நிதி வாய்ப்பை வழங்கும் நோக்கத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு வீரர் ஒரு அணியில் இருந்து மற்றொரு அணிக்கு ட்ரேட் செய்யப்படும் போது அந்த பரிவர்த்தனைக்கான தொகை பொதுவெளியில் தெரிவிக்கப்படுவதில்லை. இதனால் சம்பந்தப்பட்ட அணிகள் தங்களது சம்பள வரம்பை முறையாக பின்பற்றுகின்றனவா என்பதை மற்ற அணிகளால் தெரிந்து கொள்ள முடியாத நிலை இருப்பதாக கவாஸ்கர் தெரிவித்துள்ளார். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். இதுகுறித்து அவர் தனது கட்டுரையில் ட்ரேடிங்கில் வீரருக்காக செலுத்தப்படும் தொகையை பிசிசிஐ வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். அப்போதுதான் அனைத்து அணிகளும் சம்பள வரம்பை முறையாக பின்பற்றுகின்றனவா என்பதை அறிய முடியும் என்று வலியுறுத்தியுள்ளார். 2026 ஐபிஎல் சீசனில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி 14 போட்டிகளில் 4 வெற்றிகளை மட்டுமே பெற்று கடைசிக்கு முந்தைய இடத்தை பிடித்தது. இதனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் போன்ற பல அணிகள் அவரை தங்கள் அணிக்கு கொண்டுவர ஆர்வம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ட்ரேடிங் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை இல்லாவிட்டால் ஐபிஎல் தொடரின் மீதான நம்பகத்தன்மை பாதிக்கப்படலாம் என கவாஸ்கர் எச்சரித்துள்ளார்.